2024 பிளேஸ்மெண்ட் சினாரியோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நியூஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். நிறைய காலேஜஸ்ல கம்பெனிஸ் ஹையர் பண்ண வரல அப்படின்றாங்க. அப்படியே ஹையர் பண்ண வந்தாலும் நிறைய பேரை வந்து நிஜமா ஹையர் பண்ணவே இல்லை அப்படின்றாங்க. அப்படியே ஹையர் பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபர் லெட்டர் வழங்கக்கூடிய அளவுக்கு அது ப்ரொசீட் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க 24, 25 இல்லை நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, எந்த இயர் பாஸ்ட் அவுட் ஆக இருந்தாலும் உங்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லை, அதில் உங்களுக்கு பிளேஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் அதுக்கு பேக்கப் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப முக்கியமான சில ஸ்டெப்ஸ் நம்ம அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். இது போன்ற பல முக்கியமான தகவல்கள் நம்ம இந்த வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கொண்டே வருகிறேன். ஸோ மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. அண்ட் வித் தட் என்னுடைய ஸ்க்ரீன் நான் இங்கே ஷேர் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோ என்ன, நம்ம இதில் என்னென்ன அவுட்கம்ஸில் பாதிக்கப்படுவோம், இதிலிருந்து நம்ம ஆக்ஷன் ஐட்டம்ஸ் என்னென்ன எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற முக்கியமான சில விஷயங்கள் பார்க்கலாம். என்னுடைய ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த நியூஸ், லேட்டஸ்டான நியூஸ், இன்னைக்கு நான் போட்ட கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் 2024 அப்படின்னு தேடும்பொழுது எனக்கு வரக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அன்சக்சஸ்ஃபுல், டு நாட் லூஸ் ஹார்ட், பிளேஸ்மெண்ட் வந்து அவ்வளோ நிறைய பெரிய கம்பெனிஸ் வரல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 50 to 70% ட்ராப் இன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட், எஸ்பெஷலி பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த வருஷம் நமக்கு பிளேஸ்மெண்ட் பெருசா சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். பிகாஸ் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வேலை கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் தான் வந்து ஈஸியஸ்டான ஆப்ஷன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் ரிசெஷன், நிறைய கம்பெனிஸ் வந்து காலேஜஸ்க்கு வருவது கிடையாது, அதனால அவங்களுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுவது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோ இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2023லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்தும் ஹையர் பண்ணியும் ஜாயினிங் லெட்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. 2024ல் வந்து வந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் ஹாஃப் ஆஃப் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ரெகுலராக வரக்கூடிய ஒவ்வொரு காலேஜுக்கும் சில கம்பெனிஸ் எப்போதுமே விசிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காலேஜஸ் எதுவுமே வரல. அண்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து பயங்கரமாக ரெடியூஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது, டாப் கம்பெனிஸ், அதாவது ஹையஸ்ட் பேயிங்காக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வழங்கக்கூடிய ஆஃபர்ஸ் வந்து கம்மியாகிருக்கு. நார்மலாக சில கம்பெனிஸ் வந்து ஒரு 10 பேரை ஹையர் பண்ணலாம், இல்லை 20 பேர் ஹையர் பண்ணலாம், இல்லை பல்க் அப்படின்னா 100 பேரை கூட ஹையர் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் எப்போதும் வழங்கக்கூடிய ஆஃபர்ஸை விட ரொம்ப கம்மியான ஆஃபர்ஸ் தான் வழங்கியிருக்காங்க. அண்ட் நிறைய ஹை பேயிங் ஜாப் நிறைய ஹை பேயிங் ரோல்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸும் சிடிசியை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிபிஓ அப்படின்னு வழங்கக்கூடிய அந்த 3rd இயர் படித்து இன்டர்ன்ஷிப் வழங்கக்கூடிய அந்த கம்பெனிஸுக்கு பிபிஓ ஆஃபர்ஸும் கம்மியாகி இருக்கு. சில இடங்கள்ல பிபிஓ ஆஃபர்ஸ் அதிகமாகவும் ஆகியிருக்கு அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து எந்த மாதிரி காலேஜஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு இது சூட்டபிளா இருக்குமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து Tier 1, Tier 2 அப்படின்னு எந்த பாரபட்சமுமே இல்லாமல் எல்லா டயர் ஆஃப் காலேஜஸும் இப்படி தான் நடக்குது. நான் எஸ்பெஷலி பிளேஸ்மெண்ட் நடக்கக்கூடிய காலேஜஸ் பற்றி தான் நான் இங்கே பேசுகிறேன். ஸோ Tier 1ல பார்த்தீங்கன்னா லோவர் பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் வழங்குறாங்க. Tier 2ல வந்து நம்பர் ஆஃப் கம்பெனிஸே ரொம்ப கம்மியாகிடுச்சு. அப்படியே வந்தாலும் நம்பர் ஆஃப் ஹையர்ட் கேண்டிடேட்ஸும் கம்மியாக இருக்கு. நம்பர் 3, ஆஃபர் லெட்டர் ஆர் ஜாயினிங் டேட் அப்படின்றது வழங்கவில்லை, அது போஸ்ட்போன் ஆகி கொண்டே இருக்கு, ஆன் ஹோல்ட் அப்படியே இருக்கு. ஸோ இதுதான் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ட்ரெண்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து 2 சினாரியோவில் இருக்கலாம். ஒன்று, உங்களுக்கு ஆல்ரெடி கேம்பஸில் உங்களுக்கு ஒரு கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டீங்க, அப்படி இல்லைன்னா கேம்பஸில் செலக்ட் ஆகவில்லை. ஸோ இப்போ நீங்கள் கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கம்பெனிக்குள்ளே ஜாயின் ஆகுற வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய ஹாப்பி நியூஸாக எடுத்துக்கொண்டு ரிலாக்ஸ் ஆகாமல் ஆஃபர் லெட்டர் வந்து நீங்கள் கம்பெனிக்கு ஜாயின் ஆன பிறகு தான் அது ஒரு ஃபைனலைஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் கன்சிடர் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, ஈவன் தோ ஆஃபர்ஸ் ஆர் செலக்டட் அப்படின்னு அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாலும் ஆஃபர் லெட்டர் வந்தால் தான் நமக்கு அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். அப்படி இல்லைன்னா நமக்கு அது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னாலும் ஆகவில்லை அப்படின்னாலும் உங்கள் கையில் ஆஃபர் இருக்குனாலும் இல்லைனாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எஸ்பெஷலி இந்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆஃப் கேம்பஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆஃப் கேம்பஸ் ஏன் அப்படின்னா, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து காலேஜஸ் வழியாக ஹையர் பண்ணாமல் அவங்க ஜென்ரலாகவே ஆஃப் கேம்பஸ் மூலியமாக எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனிஸ் ஹையர் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுடைய நம்பர்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஆஃப் கேம்பஸ் அப்படின்ற ஹையரிங் வந்து கண்டினியூஸாக நடந்து கொண்டே வருகிறது. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் டிமாண்ட் அப்படின்றது இருக்கும். அது யூஸ்வலாக காலேஜஸ் மூலியமாக அவங்க ஹையர் பண்ணுவாங்க. பட் இந்த வருஷம் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அப்படின்றதுனால நம்ம
இந்த வருஷம் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஆஃப் கேம்பஸுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ ஆஃப் கேம்பஸில் ஒருத்தங்களை ஹையர் பண்ணணும் அப்படின்னா என்ன தேடுவாங்க? பிகாஸ் நான் ஆன் கேம்பஸும் நான் வந்து ஹையரிங் ப்ராசஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஆஃப் கேம்பஸ்லேயும் ஹையரிங் ப்ராசஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தோடைய வித்தியாசங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆஃப் கேம்பஸ் போகும்பொழுது உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய மேஜரான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆஃப் கேம்பஸ் போகும்பொழுது உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய மேஜர் விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆட்டிடியூட் என்ன மாதிரி இருக்கு? நீங்கள் வந்து ரொம்ப டாமினேட்டிங்கான ஒரு பர்சனா, இல்லை ஈஸி டு ஹேண்டில் மாதிரி பர்சனா, எல்லாரோடையும் ஒற்றுக்கொண்டு ஈஸியாக எல்லாரோடையும் மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு பர்சனா அப்படின்னு பார்ப்பாங்க. செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருமே அப்போ ஃப்ரெஷர்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து லேர்ன் பண்ணக்கூடிய மைண்ட் செட் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. பிகாஸ் அவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா அகெயின் ஒரு 6 to 8 months உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணால் தான் நம்ம அதில் வந்து யூஸ்ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு லேர்னிங் மைண்ட் செட் இருக்கா அப்படின்னு மேஜராக பார்ப்பாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு ஓவராக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக அவுட் ஆஃப் யுவர் லிமிட்ஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்களா, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த ஒர்க் இருக்குமா இல்லையான்னு தெரியல, பட் எக்ஸ்ட்ரா அந்த வில்லிங்னஸ் டு ஒர்க் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் பேசிக்கான நாலேஜ் இன் தட் டொமைன், ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போறீங்கன்னா அதுக்கான பேசிக் நாலேஜ் ஒரு ஸ்கில்ஸ் இருக்கா, அப்பதான் சொல்லி கொடுத்தா புரியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் நான் டெக்னிக்கல் ரோல்ஸ்க்கு போறீங்கன்னா அதற்கான பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆஃப் கேம்பஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்டெப்ஸு. பட் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச சில பேசிக்கான ஸ்டெப்ஸ் நான் இங்கே வந்து உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ நம்பர் 1, ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு போகும்பொழுது உங்களுக்கு இதில் முக்கியமான ஒரு இன்னொரு ஸ்டெப் என்ன ஸ்டார்டிங் அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து கோரா இல்லை கோடிங்கா, ஐடியா, நான் ஐடியா, ஐடி சார்ந்த நான் கோடிங் ரோல்ஸா அப்படின்னு பேசிக்கான ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நீங்கள் என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்லேயே எப்படி நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி நடக்கும், ஆஃப் கேம்பஸ்னா என்ன, ஆன் கேம்பஸ்னா என்ன, நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நேரம் இருக்கும்பொழுது அந்த வீடியோஸையும் பாருங்கள், உங்களுக்கு இதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அதுலேயும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நான் போக போகிறேன், டிசிஎஸ் இல்லை இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் நான் போக போகிறேன், சர்வீஸ் பேஸ்ட் போக போகிறேன், இல்லை ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கு போக போகிறேன் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் ரெஸ்யூம் அப்டேட் செய்வது தான். ஸோ ரெஸ்யூம் எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறீங்கன்றதை வச்சு தான் உங்களுடைய கிளியரிங் ப்ராசஸ் அப்படின்றதே நடக்கும். ஸோ எந்த மாதிரி கம்பெனிக்கு போறீங்கன்றதை வச்சும் உங்களுடைய ரெஸ்யூம் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கோர் கம்பெனிக்கு போக போறீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் வேற மாதிரி இருக்கணும், உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும், உங்களுடைய ஸ்கில் செட் அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து கோடிங் கம்பெனிஸ் ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ரோல்ஸுக்கு வந்து போக போறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், ஸ்கில்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே அதுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ரோல் ஒரு எந்த மாதிரி கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அட்லீஸ்ட் அதுக்காகவாது ரெலவெண்ட்டாக நீங்கள் ரெஸ்யூமை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் போட்டிருக்கக்கூடிய ஸ்கில்ஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃப்ரெஷர் அப்படின்றதுனால ஒன்லி ரெஸ்யூம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம போட்டிருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அட்லீஸ்ட் அதில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேணும். ஸோ நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் மேபி கோடிங்காக இருக்கலாம், இல்லை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கலாம், என்ன போட்டிருக்கீங்களோ அதில் உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் கொஸ்டின் கேட்டால் பதிலுக்கு ஆன்சர் சொல்ல வேண்டியிருக்கணும். மூன்றாவது, ரொம்ப ரொம்ப பேசிக்காக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஏன்னா எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஈவன்தோ டீமுக்குள்ளே நீங்கள் தமிழில் பேசிக்கலாம், அது என்ன மாதிரி கம்பெனியில் நீங்கள் இருக்கீங்கன்றதை பொறுத்து. ஆனால் அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷாக தான் இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் உங்களுடைய ஸ்போக்கன் லாங்குவேஜ், உங்களுடைய ரிட்டன் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் இங்கிலீஷ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு என்டையர் பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பேரலாக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ப்ராசஸில் ஈஸியாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் லிங்க்டினை இம்ப்ரூவ் செய்வது. ஸோ லிங்க்டின்ல வந்து நிறைய அப்டேட்டடாக இருப்பது ரொம்ப முக்கியம். நிறைய புதுசாக போடணும்னு அவசியம் இல்லை, பேசிக்ஸையும் கரெக்டான கீவேர்ட்ஸோடையும் போட்டிங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் வந்து ஒரு ஹெச்ஆருக்கு வந்து கண்ணில் படும்பொழுது அட்ராக்டிவாக படும். நான்காவது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய நெட்வொர்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய டெலகிராம் குரூப்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸில் வந்து ஃப்ரெஷர் ஹைரிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சீனியர்ஸ் கிட்ட நீங்கள் கனெக்டடாக இருப்பது நல்லது. பிகாஸ் சீனியர்ஸ் வந்து அவங்க கம்பெனியில் ஓப்பனிங்ஸ் இருக்கும் பொழுது அவங்க உங்களை ஹையர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் வந்து எய்தர் ஃபிசிக்கலான நெட்வொர்க்காக இருக்கலாம், இல்லாட்டி வர்ச்சுவலாக நீங்கள் லிங்க்டின்ல கனெக்டடாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம்.
நெக்ஸ்ட் நீங்க இந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணும்பொழுது எல்லாருமே தவற விடுவது இந்த கோல்ட் மெசேஜ் அண்ட் இமெயில் தான். ஸோ உங்களுக்கு ஒரு கம்பெனியில வந்து ரொம்ப நேரமா நீங்க பாக்குறீங்க, இந்த கம்பெனியில எனக்கு ஒரு ரோல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹெச்ஆருக்கு ஒரு கோல்டு மெசேஜ் ஒரு கோல்டு இமெயில் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஏன் நீங்க ஒரு நல்ல சூட்டபிளான ஒரு கேண்டிடேட் அப்படின்னு மெசேஜ் நீங்க அனுப்பும் பொழுது உங்களை கன்சிடர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கோல்டு இமெயில்னா என்ன, கோல்டு மெசேஜ்னா என்ன, இது அப்படி அனுப்பணும் அப்படின்ற ஒரு முக்கியமான வீடியோ நான் என்னுடைய பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். நீங்க கோல்டு இமெயில் ஐஸ்வர்யா ரங்கன் சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்க. இது நீங்க எங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஸ்கில்லுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ரெஃபரல்ஸ் யாரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அக்சென்ச்சர் போன்ற நிறுவனங்கள்ல எம்ப்ளாயி ரெஃபரல்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரெஃபரல் மூலியமாக நீங்க கான்டாக்ட் பண்ணி ஹையர் ஆகக்கூடிய சான்சஸும் அதிகமாக இருக்கும். ஸோ லிங்க்டின்ல நீங்க என்ன மாதிரி ரோல்ஸ் என்ன மாதிரி கம்பெனிஸ் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த நபர்களை ஃபாலோ செய்வது ரொம்ப அவசியம். ஸோ தட் அவங்க இந்த மாதிரி ரெஃபரல் இருக்கு, நான் ரெஃபர் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நீங்க உங்களோட இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க உங்களோட ரெஸ்யூம் அப்டேட் பண்ணி கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கு போயிட்டீங்க. ஆனா இன்டர்வியூல நீங்க பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இதை நம்ம எப்படி ஆன்சர் பண்றோன்றது வச்சுதான் நம்மளுடைய ஸ்கில் செட்டை வந்து அவங்க அனலைஸ் பண்ண போறாங்க. பிகாஸ் நம்ம ஆப்வியஸ்லி ஃப்ரெஷர்ஸ், நம்ம கிட்ட பெருசா எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா நம்மளுடைய ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம எப்படி பேசுறோன்றதை வச்சுதான் அவங்க கண்டுபிடிக்க போறாங்க. ஸோ என்னுடைய பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஐடி ப்ரிப்பரேஷன்ல வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ் என்ன, ஐடி கொஸ்டின்ஸ் என்ன, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்ன, ஃபார் ஃப்ரெஷர்ஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்டு நிறைய போட்டிருக்கேன். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு 10 வச்சு அட்லீஸ்ட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் ஆகுவது ரொம்ப அவசியம். பிகாஸ் எவ்வளோதான் நம்ம ஹைலி ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நம்ம அட்டன் செய்யும் பொழுது கண்டிப்பாக நர்வஸ்னஸ்ல நம்ம தப்பாக சொல்லுவோம், கோஹரண்டாகவே சொல்ல மாட்டோம். ஸோ இட் இஸ் பெட்டர் டு ப்ராக்டிஸ் தீஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கணும், ஆப்டிடியூட் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். நீங்க ஆன் கேம்பஸ் ஆர் ஆஃப் கேம்பஸ் எப்படி நீங்க போனாலும் உங்களுடைய ஆப்டிடியூட் ஒரு ரவுண்ட் வைப்பாங்க. அந்த ரவுண்ட் வந்து ஆன் கேம்பஸாக இருந்துச்சுன்னா உங்களை வந்து அதை பயன்படுத்தி உங்களை வந்து எலிமினேட் செய்வாங்க. இந்த லெவலுக்கு மேல கிளியர் ஆனவங்க தான் செலக்ட் ஆவாங்க செகண்ட் ரவுண்டுக்கு. ஆஃப் கேம்பஸா இருந்துச்சுன்னா இது மோர் ஆர் லெஸ் ஒரு ஃபார்மாலிட்டியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வாக்கின் இன்டர்வியூஸாக இருக்கும் பொழுதும் ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து வருவாங்க. ஸோ உங்களை நீங்கள் டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கவும் நீங்கள் வந்து கிளியர் ஆகி அடுத்த இன்டர்வியூ ரவுண்டு போகவும் இந்த ஆப்டிடியூட் அப்படின்றது ரொம்ப எசென்ஷியல். ஆப்டிடியூட்ல நீங்கள் லாஸ்ட் மினிட் படிப்பது எப்படி அப்படின்ற சில டாபிக்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல எவ்வளோ டாபிக்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் கவர் பண்ணவே முடியாது. ஸோ பேசிக்காக என்னென்ன டாபிக்ஸ் படித்தா நம்ம கிளியர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்க. இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. அட்லீஸ்ட் அந்த நம்ம பாஸ் ஆனால் போதும், பாஸே ஆகாமல் ஃபுல் மார்க் வாங்கணும் கூட அவசியம் இல்லை. கிளியர் ஆகி அடுத்த ரவுண்டுக்கு போவது ரொம்ப முக்கியம். இப்போ இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சப்போஸ் இன்டர்வியூ ரவுண்ட் வரைக்கும் நீங்க போறீங்க, ஆனா கன்சிஸ்டன்டா இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்ல எல்லாமே நீங்க ரிஜெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸை ப்ராப்பரா அப்டேட் செய்யவில்லை. ஆர் நீங்க ரெஸ்யூம்ல போட்ட அளவுக்கு உங்ககிட்ட நிஜமாகவே நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்கில்ஸ் அப்டேட்டடாக இல்லை அப்படின்ற காரணத்தினால கூட நம்ம ரிஜெக்ட் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க ரெஸ்யூம்ல எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து எஃபிஷியன்டாக ப்ரொஃபிஷியன்டாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து அதுல பேசிக்கான கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் தான் அவங்க வந்து கேட்க போறாங்க. உங்களுடைய ஸ்கில்ஸை அந்த இடத்துல க்ரூம் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு மேஜர் இண்டிகேட்டர் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு மேஜரா சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ஃப்ரெஷர்ஸும் வந்து வேலை கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க ஃப்ரெஷர் அப்படின்றதுனாலயே எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஃப்ரெஷர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்றதுனால நாங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணி ஹையர் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது, அந்த அளவுக்கு நாங்கள் மணியும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதனாலேயே நிறைய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெரிய கம்பெனிஸ்ல வந்து ஹைரிங் ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைப்பது கிடையாது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஃப்ரெஷர்ஸ் அப்படின்ற டேக் ரிமூவ் பண்ணுவதற்காகவாது ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்க எந்த ஒரு ரோலுக்கும் எந்த ஒரு ட்ரீம் கம்பெனிக்கும் நீங்க வந்து போகலாம். ஸோ நீங்க ஃப்ரெஷர் டேக் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆஃப் கேம்பஸ்ல அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய சேலரி அதுல பெருசா உங்களுக்கு என்ன க்ரோத் இருக்கும், சைஸ் ஆஃப் தி கம்பெனி, எத்தனை பேர் இருக்காங்க,
அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து சர்வை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு 1 இயர் அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களால் அங்கே இருக்க முடிந்தால் அந்த கம்பெனியில் எந்த மாதிரி ரோலாக இருந்தாலும் நீங்கள் செல்வது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்டில் நமக்கு என்ன மாதிரி ரோல் வேணும் அப்படின்னு நம்ம சொல்வது எல்லாமே நம்மளுடைய ஐடியாலஜி வச்சு தான். டெக்னிக்கலாக நம்ம எதுவுமே நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இது பிடிக்காதுன்னு நம்ம இன்னும் ஒர்க் பண்ணி நமக்கு தெரிந்து கொள்ளவில்லை. ஸோ நீங்கள் அப்ளை செய்யக்கூடிய கம்பெனி உங்களுக்கு இனிஷியலி பிடிக்கலன்னா கூட உங்களால் 1 இயர் வரைக்கும் ஒர்க் பண்ண முடியுமான்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கம்பெனிஸாக நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு பிடிக்கவில்லைன்னா வெளியில் வந்து அடுத்த ரோலுக்கு நீங்கள் மூவ் ஆகலாம். பிடிச்சிருந்தா அந்த மாதிரி ஃபர்தர் ரோல்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எய்தர்வே உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ சேலரி கம்மியாக இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, சைஸ் ஆஃப் தி கம்பெனி ரொம்ப குட்டியாக இருக்குது, கம்பெனி பேரே எனக்கு தெரியல, அதில் நான் என்ன படிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, அந்த ரோலுக்கு என்ன ஸ்கோப் இருக்குன்னு எனக்கு தெரியல, இப்படிலாம் சொல்லி ஒரு வரக்கூடிய ஆஃபரை வந்து நீங்கள் வந்து தட்ட விடாதீங்க. அப்படி பண்ணும்பொழுது நமக்கு ஈஸியாக அந்த ஃப்ரெஷர் அப்படின்ற டேக் ரிமூவ் ஆக முடியும். அண்ட் ஆஃப்டர் இயர் ஆர் 2 நீங்கள் ஈஸியாக இன்னொரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆகலாம். அப்போது நீங்கள் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது டெஃபினட்டாக உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் உங்கள் ரெஸ்யூம்லையும் நிறைய கண்டென்ட் இருக்கும் பேசுவதற்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஃப் கேம்பஸ் மூலியமாக பிளேஸ் ஆன நபர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும். ஆன் கேம்பஸில் பிளேஸ் ஆகலை அப்படின்னா இட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கான அருமையான வேலை வாய்ப்பு உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஐ ரியலி hope you found this video helpful. In the video பிடித்திருந்தா மறக்காம like, share and subscribe. And until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.